ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய கவிதை பேழை முதல் பாடல் தான் பார்க்க போகிறோம். பாரதம் அன்றைய நாற்றங்கால். நமது நாடு வளம் பொருந்தியது. இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமன்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன. வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு. இமய முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே. இந்திய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்க, இது நமக்கு நம்மளுடைய நாடு நிறைய வளம் பொருந்திய நாடு. இங்கே இயற்கை வளங்கள் மட்டும் கிடையாது, இலக்கிய வளம் மிகுந்து காணப்படுது. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடாக இருக்குது. இமயம்லேருந்து குமரி வரையும் வாழக்கூடிய இந்தியர்கள் எல்லாரும் உணவு, உடை, மொழி, நாகரீகம் இதனால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டு இருக்காங்க. ஸோ தேசிய ஒருமைப்பாட்டை போற்றக்கூடிய பாடலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசமுடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் அது. தாரா பாரதி. ஸோ முதல்ல அவரை பற்றி பார்த்துடலாம். தாரா பாரதியோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா தாரா, அது அப்படியே ராதா அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஸோ ராதா கிருஷ்ணன் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். கவி ஞாயிறு அப்படிங்கிற அடைமொழி பெற்றவர். ஸோ இவருடைய கவிதைகள் அப்படி எழுச்சி மிகுந்ததாக ஞாயிறு மாதிரியே இருக்கும். ஸோ அவரோட புக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னதெல்லாம், புதிய விடியல்கள். ஞாயிறு விடியலை தரும் இல்லையா, புதிய விடியல்கள். இது எங்கள் கிழக்கு, கிழக்குலேருந்து தான் ஞாயிறு வரும். விரல் நுனி வெளிச்சங்கள். இருட்டாக இருக்கிறது, நம்ம சன்னை அப்படியே விரலை வச்சு தொடுறோம், அப்படியே அது வெளிச்சமாகிடுது. ஸோ இதெல்லாமே இவர் இயற்றிய நூல்கள். இதெல்லாம் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்கள். இப்பாடல் தாரா பாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இந்த பாட்டு தாரா பாரதியோட கவிதைகள் அப்படிங்கிற புக்கிலேருந்து தந்திருக்கு. ஸோ இந்த பாக்ஸில் என்னெல்லாம் ஞாபகம் வைக்கணும், தாரா பாரதியோட இயற்பெயர் ராதா கிருஷ்ணன், கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர், புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்கள் ஆகும். இந்த பாடல் தாரா பாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாட்டோட பொருளை பார்த்துடலாம். மெய் அப்படின்னா என்னது, உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. மெய்னா உண்மை, பொய்னா பொய், மெய்னா உண்மை. தேசம் அப்படிங்கிறது என்னது குறிக்குது, நாடு குறிக்குது. பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. ஸோ எது நம்ம நாடு அணிந்திருக்கக்கூடிய ஆடையாக விளங்குது, திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கக்கூடிய ஆடையாக விளங்குது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகிறது. ஸோ எது மேலாடையாக விளங்குது, மெய்யுணர்வு மேலாடையாக விளங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றது. ஸோ காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் எங்கே வரையும் எதிரொலிக்குதான், காவிரி கரை வரையும் எதிரொலிக்கதாக இருக்குது. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. ஸோ கம்பர் இருக்கார் இல்லையா, கம்பருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்குது. ஸோ கம்பர்னா கங்கை ஆறு, காளிதாசர்னா காவிரி கரை. அதாவது காக்கு கா, கேக்கு க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காளிதாசர் காவிரி கரை, கம்பர் கங்கையாறு. குமரி முனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. அதாவது குமரியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட சடையில் வைக்கிறதுக்கு காஷ்மீரில் பூ பறிக்கிறாங்க. காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மை விளைவிக்கின்றன. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. ஸோ மேற்கில் தோன்றக்கூடிய நதிகள் கிழக்கு எல்லை வரையும் பாய்ந்து நமக்கு நன்மையை தருதான். புல்வெளிகள் எல்லாமே பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரியுது.
கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் எல்லாமே காவிய கலைக்கூடமாக காட்சி தருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எந்த கலை காவிய கூடமாக காட்சி தர வைக்குது? கல்லில் செதுக்கிய சிற்பம் அப்படின்னா என்னது? சிற்ப கலைக்கூடம் தான் நமக்கு காவிய கலைக்கூடமாக காட்சி தருது. அல்ல அல்ல குறையாத அமுது சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகள் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது. ஸோ அறத்தின் ஊன்றுகோல் எது? காந்தியடிகளோட கைத்தடி தான் அறத்தின் ஊன்றுகோலாக இருக்குது. அகிம்சை அப்படின்னு அழைக்கப்படுற காந்தியடிகளோட சிறிய கைத்தடி தான் அறத்தோட ஊன்றுகோலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கவிஞர் தாரா பாரதி, அவங்களோட பேர் ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு, அடைமொழி, புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல்நுனி வெளிச்சங்கள், இது எல்லாமே அவர் இயற்றிய நூல்கள். தாரா பாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். தேசமுடுத்திய நூலாடைன்னு கவிஞர் எதை குறிப்பிடுறாரு? திருக்குறளை குறிப்பிடுறாரு. காளிதாசரின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை என கா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்னா, ஸோ காளிதாசருங்கிறது காவிரி கரை. ஸோ கங்கை கரைக்கு யாரோட பேர்? கம்பரோட பேர். கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். ஏன்னா கல்லை செதுக்கி சிற்பம் செய்வாங்கன்னு ஒரு லைன் வந்திருக்கோம் இல்லையா? நூலாடை பிரித்து எழுதணும்னா நூல் கூட்டல் ஆடை, எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க. ஸோ இந்த பாட்டில் நம்ம மீனிங்கை மட்டும் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். பூமியின் கிழக்கு வாசலாக திகழக்கூடியது எந்த நாடு? நம்மளுடைய இந்திய நாடு. அந்த நாடு பல புதுமைகளை செய்த நாடாக இருக்குது. நம்ம நாட்டுக்கு திருக்குறள் தான் ஆடையாக விளங்குது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு தான் மேலாடையாக விளங்குது. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரையும் எதிரொலிக்குது. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் எல்லாமே இசையமைக்குது. குமரி முனையாகிய கண்ணியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகின்றது அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் புக் பேக்கில் என்ன கேட்டிருக்காங்க? தேசமுடுத்திய நூலாடை திருக்குறள், காளிதாசரின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை, கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம், நூலாடை நூல் கூட்டல் ஆடை, எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட இந்த பாட்டு முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.